நேற்றைய தினம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர். மதகுரு என்னும் பாராமல் வேலன் சுவாமிகள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அணிந்திருந்த மாலை பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மாலையை இழுத்ததினாலே அவருடைய கழுத்தில் காயம் வந்திருக்கு. இதைவிடவும் தள்ளுமுள்ளுகளினாலேயும் அவர் காயப்பட்டு இன்றைக்கு வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டவர். அந்த நிலையிலும் கூட இவர்கள் படு மோசகரமாக தாக்கியிருக்கிறார்கள். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படு மோசகரமான இந்த தாக்குதலை சிவில் அமைப்புகளாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு சிவில் அமைப்புகள் என்ற வகையில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், கிராமிய உழைப்பாளர் சங்கம், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், குரலற்றவரின் குரல் அமைப்பு, தமிழர் கலை பண்பாட்டு மையம் ஆகிய 5 அமைப்புகளின் சார்பில் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மதகுரு அவமதிக்கப்பட்டதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு எதிராக ஒரு பலத்த எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இந்த அரசாங்கமும் ஏற்கனவே தொடர்ச்சியாக இருந்த அரசாங்கங்களினுடைய ஒரு தொடர்ச்சியைத்தான் காட்டுகின்றது என்பதை இந்த தாக்குதல் வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அரசியல் யாப்பிலேயே ஒன்று கூடுவதற்கான உரிமை, அமைதியாக எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான உரிமை ஒழுங்காக அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த அரசியல் யாப்பில் உள்ள உரிமையை கூட, ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பில் உள்ள உரிமையை கூட பயன்படுத்த முடியாத நிலைக்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தையிட்டி விகாரை என்பது ஒரு வகையான பச்சை ஆக்கிரமிப்பு, சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட மிக மோசகரமான ஆக்கிரமிப்பு. இதற்கு எந்தவித காரணங்களையும் அவர்கள் குறிப்பிட்டு விட முடியாது. இந்த போர் முடிந்த பிறகு ஒரு வகையான பச்சை ஆக்கிரமிப்பு தமிழர் தாயகம் அங்கு நடைபெற்று வருகின்றது. அந்த ஆக்கிரமிப்பின் ஒன்றாகத்தான் இந்த தையிட்டி விகாரை ஆக்கிரமிப்பும் இருந்திருக்கின்றது. நாங்கள் இந்த தாக்குதலை கண்டித்து ஒரு மாபெரும் பேரெழுச்சியை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் தேசமாக திரண்டு இதற்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நாங்கள் கருதுகின்றோம். இது நாங்கள் மாத்திரம் இந்த கண்டன எதிர்ப்பை தெரிவிக்கிறதோடு இல்லாமல் உலகந்தழுவிய வகையில் இதற்கான கண்டன குரலை எழுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுக்கான அனைத்து தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும் என இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். இது விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாத்திரம் இருக்கிறது. அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கண்டனத்தை கடுமையான குரலில் தெரிவிக்கணும். பாராளுமன்றத்தை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு போர்க்களமாக்கி அவர்கள் இதற்கான கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் போதுதான் அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு பக்கங்களில் இருந்தும் அழுத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நாங்கள் இதனை எவ்வளவுக்கு எவ்வளவு சர்வதேசமயப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த சர்வதேசமயப்படுத்துவதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பை ஒரு உலகளாவிய வகையில் வெளியில் கொண்டு வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் இனிமேல் நடக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த கண்டன எதிர்ப்பை தெரிவிக்குமாறு தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகின்ற அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகளை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.
முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்றங்களினுடைய மக்கள் பிரதிநிதிகளால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்ட விடயத்தினை ஒரு பெயர் பலகை ஒன்றை நாட்டுவதற்காக மக்கள் திரட்சியோட அமைதி வழியில் ஒரு ஜனநாயக ரீதியான இந்த செயற்பாடு நடந்த இடத்தில் ஒரு அமைதியின்மையை போலீஸார் ஏற்படுத்தி இந்த ஜனநாயக வீதியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த செயற்பாட்டாளர்கள் மிகவும் மிலேச்சத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை குரலற்றவன் குரல் அமைப்பினராகி நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இது திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேலன் சுவாமி அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுற அளவுக்கு இந்த சம்பவம் மிகவும் கொடூரமான சம்பவமாக காட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவருக்கு தாக்குதலை மேற்கொண்ட இந்த சட்டத்தின் காவலர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த போலீசார் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். உரிய விசாரணைகள் நடைபெற்று இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்றதை நாங்கள் கோரி நிற்கின்றோம். இந்த அரசு கடந்த கால அரசுகள் போல் இந்த அரசும் அதே முகத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. ஒரு பௌத்த துறவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி இந்த நிலைப்பாட்டுக்கூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் அண்மையில் நடந்த சம்பவம் திருவோணமலையில் புத்தர் சிலை அத்துமீறி வைக்கப்பட்டிருந்தது. அது அகற்றப்பட்ட சம்பவம் மீள போலீசாருடைய பாதுகாப்போடு அந்த சிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மதகுரு பௌத்த துறவி போலீசாருக்கு கன்னத்தில் அறைந்த செய்தி பரவலாக இந்த ஊடகத்தில் வெளிவந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தில் இடம்பெற்ற அமைதி வழியில் பங்கு கொண்ட எங்களுடைய மதகுரு வேலன் சுவாமி அவர்கள் மிகவும் மிலேச்சத்தனமான முறையில் இந்த காவல்துறை, இந்த போலீஸார், ஸ்ரீலங்காவினுடைய போலீஸாரால் நடத்தப்பட்ட சம்பவம் இது மனித குலத்தை ஆதரிக்கின்ற இவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். அவருடைய உடலால் போலீஸார் தாக்குதலை மேற்கொண்டதால் உபாதைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேற்கொண்டு சிகிச்சை அவருக்கு இடம்பெற்று வருகின்றது. எனவே இது தொடர்பாக தன்னெழுச்சியாக மக்கள் சார்ந்த பிரதிநிதிகள் கட்சி பேதம் அரசியல் கடந்து ஒருமித்து இதுக்குரிய நியாயத்தை கோரி நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நிற்கின்றோம். எனவே ஜனநாயக முறையில் இடம்பெறுகின்ற இந்த போராட்டத்தை மீண்டும் இரும்பு கரங்கொண்டு அடக்கி ஒடுக்கி நசுக்கின்ற இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்த்து கொண்டு இல்லாமல் இதனை வன்மையாக கண்டித்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் மக்கள் திரட்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் மீண்டும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். சரியா? வணக்கம். என்னுடைய பேர் நாகமுத்து இன்பநாயகம். நான் கிராமிய உழைப்பாளர் சங்கம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக வலிவடக்கிலே தையிட்டி மண்ணிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரைக்கு எதிரான போராட்டம் கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் நேற்றைய தினம் விசேடமாக ஒரு போராட்ட அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட மதகுரு மற்றும் வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினரும் காணிக்கு உரிமையுடையவருமான மயூரன் போன்றவர்கள் போலீஸினாலே தாக்கப்பட்டு அவர்கள் ஒரு நாள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த செயற்பாடானது
இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமான கோர முகத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றது. உண்மையிலே கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக பௌர்ணமி தோறும் நடந்து வந்த இந்த போராட்டம் வலிவடக்கு பிரதேச சபையிலே எடுக்கப்பட்ட விசேட தீர்மானத்துக்கு அமைவாக ஒரு மக்கள் போராட்டமாக இது அறைகூவல் விடுக்கப்பட்ட நிலையில்தான் ஒரு ஜனநாயக வழியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போ இந்த போராட்டத்திலே பெரும்பாலான பிரதேச சபை உறுப்பினர்களும் மற்றும் பொது அமைப்பினுடைய பிரதிநிதிகள் என்ற ரீதியிலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலை சேர்த்த அந்த சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கத்தினுடைய அந்த கோர முகம் தன்னுடைய அராஜக நடவடிக்கையின் மூலமாக அந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கான பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டது. இந்த போராட்ட அடக்குமுறையானது இந்த 30 வருட காலத்திலேயும் இடம்பெறாத ஒரு உச்சக்கட்டமான அராஜக நடவடிக்கையாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 30 மாத போராட்டங்களிலே பெரும்பாலான போராட்டங்களிலே நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நேற்றைய தினமும் கலந்து கொண்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு தான் நான் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டேன். அதுக்கு பிற்பாடும் போலீஸினுடைய அடாவடித்தனங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு எங்களுக்கு தெளிவாக ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு ஆட்சியாளர்கள் அது இடதுசாரித்துவ கருத்தோடையோ அல்லது இடதுசாரி முகத்தோடையோ வந்தாலும் அவர்கள் இந்த இனவாத சகதிக்குள் தான் தங்களுடைய ஆட்சியை செய்வார்கள் என்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அந்த வகையில் இந்த அனுர அரசாங்கம் என்னதான் இடதுசாரி கருத்துவாக இருந்தாலும் இடதுசாரி முகமாக இருந்தாலும் நேற்றைய தினம் அதனுடைய உச்சக்கட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு வக்காலத்து வாங்குறவர்களும் சரி அல்லாட்டிக்கு அவர்களுக்கு குடைபிடிக்கின்ற பொது அமைப்புகளும் சரி அல்லது அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். எவ்வாறு தான் இனிப்பாக கருத்துக்களை அவர்கள் பேசினாலும் அந்த சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சிக்குள்ளே தான் அவர்கள் இருப்பார்கள் என்றது இந்த நடைமுறை எங்களுக்கு உணர்த்துகின்றது. உண்மையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரா போட்டியிடுகின்ற காலத்திலே நாங்கள் எல்லா ஆட்சியாளர்களையும் விட இந்த அனுர அரசாங்கம் மிக ஆபத்தானது தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருந்தோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் அதுக்கு சாட்சியம் கூறுகின்ற வகையிலே நேற்றைய தினம் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ற அடிப்படையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய உரிமைகள் அடக்கப்படுகின்றன, எங்களுடைய போராட்டங்கள் நசுக்கப்படுகின்றது. இதைத்தான் மக்கள் தெளிவாக புரிந்து எதிர்காலத்திலே சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்திலே இந்த இவ்வாறு நடக்கின்ற போராட்டங்களினுடைய உண்மைத்தன்மையை மக்களும் ஏனைய பொது அமைப்புகளும் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த போராட்ட அரசியலிலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கின்றபடியால் எந்தொரு அரசியல் அதிகாரங்களோ அல்லது நிர்வாக அதிகாரங்களோ இல்லாத நிலையிலே நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம், நசுக்கப்படுகின்றோம். இருக்கின்ற வாய்ப்புகளும் எங்களிடமிருந்து பறிக்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. அண்மைய நாட்களிலே திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம் கூட நாங்கள் கையறு நிலையிலே இருக்கின்றோம். இதனாலே படிப்படியாக எங்களுடைய நிலங்களையும் வளங்களையும் உரிமைகளையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய போராட்டங்கள் பலம் பெறவனும் மக்கள் அணியணியாக இந்த போராட்டங்களோடு தங்களை இணைத்து கொள்ளவனும். அந்த வகையிலே இந்த தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான தொடர்ச்சியாக நடக்கின்ற போராட்டமாயினும் சரி அல்லடி எதிர்வரும் வாரத்திலே இதுக்கு கண்டனம் தெரிவித்து நடக்கக்கூடிய போராட்டங்கள், அதாவது இந்த மதகுமார் தாக்கப்பட்ட விஷயம் அல்லது இந்த தையிட்டி விகாரையிலே போலீஸினுடைய அடாவடித்தனத்தை கண்டித்து
விசேடமாக நடக்கக்கூடிய போராட்டங்களிலே மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் ரத்தினசிங்கம் முரளிதரன், பாலை வடமாகாண காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பு. நாங்கள் எந்த விஷயம் இதில் கதைக்க போகிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்ற நேற்றைய விஷயம் சம்பந்தம் கதைக்க போகிறோம். உங்களுக்கு தெரிய நேற்று தையிட்டிருந்த அசம்பாவிதம் உண்டு. உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். என்னென்று சொன்னால் வெளிப்படையாக சொல்லப்போனால் நாங்கள் பௌத்த மதத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ அல்லது சிங்கள இனத்துக்கோ எதிரானவர்கள் இல்லை. அது தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். உண்மையில் அது நடந்த விதம் பிழையான விதம். அதில் 29 பேருக்கு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கணும். அதில் 28வது தடைக்குறியால் நான் 28வது இலக்கத்துடைய பேர் என்னுடைய பேர். நாங்கள் என்னத்தை சொல்ல வர்றோம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ சென்ற மாதம் முற்பகுதியில் திருவண்ணாமலை கடற்கரையில் நடந்த சம்பவத்தில் ஒரு பௌத்த மத குரு போலீஸுக்கு அடிக்கிறார். அந்த அடித்த பௌத்த குருவை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்ட போலீஸ் நேற்று நடந்த சம்பவத்தில் எங்களுடைய ஒரு ஆன்மீக தலைவரான பேலன்சுமாய் அவர்களையும் கோப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் நிரோஜ் அவர்கள் மற்றும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினரும் அந்த தையிட்டி காணிக்கு சொந்தக்காரமான சாருஜன், மற்றது அதில் இன்னும் 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒரு ஆள் 2 பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள். ஒருவர் பிரபாகரன், மற்றவருடைய பேர் கொஞ்சம் வித்தியாசம், அந்த பேர் வாய்க்கு ஞாபகம் இல்லை. 2 பேரும் சஜித் பிரேமதாசன் ஐக்கிய தேசிய கட்சிக்குரியவர்கள். அதே நாங்கள் இன்னொன்று தெளிவாக கொண்டு புரிந்து கொள்ளவும், நேற்றைய நிகழ்வுக்கு ஒரு முக்கிய விருந்தாளியாக கலந்து கொள்ளுகின்றார் அவர்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள். ஆனால் இவர்கள் அந்த உறுப்பினர்கள் இந்த காணிக்காக போராடுகின்றார்கள். அப்போ அவர்களை கூடி எல்லோரும் அடித்து கைது செய்து 5 பேரை கொண்டு போய் நெருப்புணையில் விட்டுருக்கணும். வார மாதம் 26ஆம் தேதி அவர்களுடைய தவணை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னால், நிச்சயமாக காணிகள், அதாவது மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இல்லை. காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது. அது இலங்கையின் அது தமிழ் மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படணும் இல்லை, மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நேற்றைய சம்பவத்தில் ஒரு பௌத்த குரு பேசுகிறாருன்னு சொன்னால், அந்த காணிகளை தாங்கள் பெற்றுக் கொடுக்க வேணும்னு சொல்லி, மக்களில் காணியை கொடுக்க வேணும், விகாரைக்குரிய காணியை எடுத்துக்கொண்டு மக்களுடைய காணியை கொடுக்க வேணும்னு சொல்லி சிங்களத்தில் பேசுகிறார். எனக்கு மொழி பிரச்சனை தெரியாது. அதனால் சிங்களத்தில் யாராச்சும் சொன்னார். அவர் எனக்கு சொன்ன விடயம் என்ன சொன்னால், அப்படி காணியை கொடுக்கணும்னு பேசுகிறாராம். அதே இடம் சொல்லுகிறாராம் 2 பக்கமும் பிரச்சனை கண்டு. ஆனால் உண்மையில் 2 பக்கம் பிரச்சனை இல்லை. அது தெளிவாக சிங்கள மக்கள் தெளிவாக புரிய வேணும்னா ஒரு பக்கம் தான் பிரச்சனை இருக்குது. அது மக்களில் காணிக்குள்ள அடாத்தாக தான் கட்டப்பட்டிருக்குது. விகாரைக்குரிய காணி புரிம்பாக இருக்கின்றது. விகாரைக்குரிய காணியில் நீங்கள் விகாரையை கட்டுறதில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் சொல்கிறது எங்களுடைய காணியை எங்களுக்கு விடணும்னு சொல்லி. அதுக்கு அப்பால் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும். போராட்டங்களில் பங்கெடுக்கிறதுக்கு அப்பால் இவர்கள் ஒன்று தெளிவாக புரிய வேணும். 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 6427 ஏக்கர் சுவீகரிப்பதாக அரசாங்கம் வர்த்தமானி கிளவி. ஆனால் சட்டப்படி அந்த காணி உரிமையாளருக்கு இந்த கடிதம் அனுப்பப்படவில்லை. அவர் தாங்கள் சுவீகரித்ததாக வர்த்தமானில் கெசட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அந்த கெசட்டை விட்ரோ பண்ணுறதுக்கான ஏற்பாடையும் இந்த அரசத்தில் இதுவரைக்கும் அறிஞ்சையில் 10 வருஷம் கடந்தும் அதை பற்றி சிந்தனையே இல்லை, அவருக்கு கதைக்கே இல்லை. அதில் தெளிவாக அவர்கள் கூட அந்த கெசட்டை மீளப்பெற வேணும். ஒரு மக்களில் அனுமதி இல்லாமல் மக்களில் ஒரு காணி சுவீகரிக்கிறதுனா சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த மக்களுக்கு அறிவிக்க வேணும், அந்த பப்ளிக் நோட்டீஸ் போடணும். எதுவுமே செய்ய இல்லை. எதுவுமே செய்யாமல் தான் காணி சுவீகரிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதை சுவீகரிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வர்த்தமானில் பிரசரிக்கப்பட்டிருக்கு. அந்த வர்த்தமான பிரசரிப்பு நாங்கள் அதை மீளப்படுறதுக்கான இந்த அரசியல் தலைவர்கள் கட்டாயம் செயற்பட்டிருக்கணும். ஆனால் உண்மையில் அந்த தையிட்டி காணி மக்களுக்குரிய காணி விடணும், அதை மாற்றிக்கிறது. அதே போல் தையிட்டில் இராணுவ வைத்தியசாலை கட்டப்பட்டு கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லை. பலிகாமம் வடக்கில் இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2647 ஏக்கர் காணி, 54 ஏக்கர் காணி பலிகாமம் வடக்கில் தான் இருக்கிறது. பலிகாமம் வடக்கில் அநேகமாக கூடுதலாக படைகள்லாம் வச்சுருக்கு. இராணுவம் வச்சிருக்குது, நேவி வச்சிருக்குது, ஏர்போர்ஸ் வச்சிருக்குது. இன்றைக்கு மக்களில் காணிகளில் தோட்டம் செய்து சோளங்கள் மக்களுக்கு விற்கப்படுது. இன்றைக்கு வடக்கில் காணிகளில் மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கி மக்கள் காணிகள்லேருந்து இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்றது காணிக்கான மக்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. அப்போ ஆகையால் நாங்கள் சொல்கிறோம்னா இந்த போராட்டம் தொடரும், இந்த போராட்டம் தொடர வேணும். நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும். காணிக்கான மக்களாக பண்ணுற ரீதியில் நாங்கள் வன்மையாக நேற்றைய சம்பவத்தை கண்டிக்கணும். போலீஸுக்கார் போலீஸ்
பிழையான முறையில் வந்து தவறான முறையிலே அவர்களை வழக்கில் பதிவு செய்து தான் காவல்துறையில் தவறான வழக்கில் பதிவு செய்து தான் நீதிமன்றத்தை முற்படுத்தியிருக்கணும். அப்போ இந்த வகையில் அது வலிமையான கண்டனம் போலீஸ்காரருக்கு வலிமையான கண்ணை தெரிவிக்கணும். இப்படியான செயல்கள் நடக்கக்கூடாது. ஆனால் வருகின்ற 3ஆம் தேதி எதிர்வர 3ஆம் தேதியும் ஒரு புத்தர் சிலை வைப்பதாக சில ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அது உண்மை என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நேற்று பொலிசுகளும் அது அப்படி இல்லைன்னு சொல்லி, ஆனால் அதுக்கான சில ஆவணங்களும் உங்கள்கிட்ட கிடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் கண்டிப்பாக 3ஆம் தேதி சில வைப்பார்கள். ஆனால் 3ஆம் தேதி போராட்டத்துக்கும் நேற்றைய விட பெரும்பாலான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது வந்து மக்கள் போராட்டமாக்கு எந்தவித கட்சி வேறுபாடும் இல்லாமல் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மக்களில் காணிய 18 பேருக்கு சொந்தமான 16 பேர் உறுதி வச்சிருக்கிறேனும் அதில் 2 பேருக்கு சொருகில் பங்காக இருக்கின்றது. 16 பேர் தனியாக உறுதி வச்சுருங்க. ஆகையால் அந்த காணியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் அனைவரும் தொடர்ந்தும் பாடுபட வேணும். அதே நேரம் அந்த காணியும் விடுதலைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்வோம். இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதை தெளிவாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.